காலத்தின் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களோடு இருந்து நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்தீங்க, என் குடும்பத்தை பாதுகாத்தீங்க ஆண்டவரே, எல்லா பொல்லாத வியாதிகளுக்கு விலைக்கு பாதுகாத்தீங்க. கொஞ்சம் நன்றியோடு சொல்லுங்கள் ஆண்டவரே, எவ்வளவு நன்மை செய்தார். வாகனங்களில் கர்த்தர் பாதுகாத்தார்ல, சாப்பிடும்போது கர்த்தர் நல்ல உணவுகளில் பாதுகாப்பு தந்தார்ல. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானம் இந்த மாதம் முழுவதும் இருந்ததற்காய் நன்றி. எங்கள் சபையோடு இருந்ததற்காய் நன்றி, எங்களோடு இருந்ததற்காய் நன்றி, எங்கள் பிள்ளைகளோடு இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, எக்ஸாம்லாம் கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டு வருவதற்காக நன்றி. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம். கொஞ்சம் பேசுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார கூரை இல்லை, ஆமென், தடையில்லையே. என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம், ஆமென், ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆமென். அப்படியே நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆமென், நடந்திடுவே. வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளோ, எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும், எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்யாமே, என்னை அவர் பரிசுத்த. எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட, ஆமே, ஜனமாக்குவா. எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே.
எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. அவன் உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை சொல்லலாமா? இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுத்ததை செழித்தோங்க. விட மாட்டா, கொடுத்ததை செய்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்வடைவேன். உயர்த்திடுவா எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் சொல்லுங்க. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பெருக பண்ணுகிறவர். ஓமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ரெண்டு கரை உயர்த்தி சொல்லுங்க. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. ஆலேலூயா, 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 ஆலேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் நீர். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நண்பர்கள், குடும்ப உறவுகள் கூட எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதில் பொறாமை கொள்ளலாம். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதே பிரியமாய் வைத்திருக்கிறவர். கர்த்தர் எங்களை இதுவரையும் நடத்தி வந்தீர், இனியும் நீர் நடத்த வல்லமை உள்ளவர். எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபை சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம்
1வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் நான் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆசீர்வதிக்கிற தேவன். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறவர். இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதித்து நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஆள் இருப்பாங்கன்னு சொன்னால் அது தேவன் மட்டும்தான். குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம ஒருத்தரை தாண்டி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்திலே இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றங்கள், ஒரு உயர்வு ஒரு மனிதன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குள்ளும் சில போராமைகள், சில காரியங்கள்லாம் வந்துடும், இயற்கை. ஆனால் நம்மளை எப்போவுமே ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளை எப்போவுமே உயர்ந்திருக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை எப்போவுமே மேன்மையடைய பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஆள் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. அன்பு செலுத்துறதுலையும் அவரை போல அடித்துக்கொள்ள யாராலையும் முடியாது. அன்புக்கு யார் கரெக்டாக இருப்பான்னா அவர் மட்டும்தான். அதே போல் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி அழகு பார்க்கறதுல, சந்தோஷப்படுறதுல யாருன்னா பெத்த தகப்பன் தாய் அவர்களை தாண்டியும், எவ்வளவோ பெரிய நபர்களை தாண்டியும் ஒரு மனிதன் உயர்கிறத பார்த்து, நம்முடைய பிள்ளைகள் மேன்மை அடைகிறத பார்த்து சந்தோஷம் அடைகிற தேவன் நம்முடைய தேவன். இதுக்கு பெரிய கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லாமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவுதான் அன்பு செலுத்தினா ஒரு லெவல் தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பாரபட்சம் பார்த்து பண்ணிடுறாங்க, அல்லது முடியாது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் அன்பு செலுத்தினார்னா அவர் மாதிரி யாரும் நம்மளை அன்பு செலுத்தவே முடியாது. அதே போல தான் நம்மளை உயர்த்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை மேன்மைப்படுத்தி, நம்மளை ஒரு போஸ்டிங்கில் வைத்து, இன்னும் என் புள்ள வளரட்டும், இன்னும் என் புள்ள மேன்மை அடையட்டும், இன்னும் உயரட்டும் 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 சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். வேறு யாராலையும் முடியாது. எந்த மனிதனாலும் எப்பேற்பட்ட நபராக கூட இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்ட் தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஏதாவது வந்துடும். ஆனால் நம்முடைய தேவன் மட்டும்தான் நம்மளை இன்னும் 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 உயர்த்த விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் காலையில் நான் சொல்ல போகிற கருத்தை நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ளணும். ஆசீர்வாதம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் தேவை. அவரும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தான். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லுது. இந்த அனுக்கிரகம் அப்படின்னா மலையாள வார்த்தை, தமிழ் வார்த்தை இல்லை. இது பைபிளில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வாசிச்சு பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராம். இந்த ஒரு இடத்துல தான் அந்த வார்த்தையே இருக்குது பைபிளில். அனுக்கிரகம் அப்படின்ற வார்த்தை வேறு எங்கேயுமே பைபிளில் இல்லை. இந்த அனுக்கிரகம் அப்படின்ற வார்த்தை தமிழ் வேர்டு இல்லை, ஒரு மலையாள வேர்டு. சரியா? ஆண்டு எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்களேன். ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலாக சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா அனுக்கிரகம். ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகம் வேணும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் அதை மட்டும்தான் ஒரு கருத்தை சொல்லி அதில் சில கருத்துக்களை ஆழமாக பேசி நான் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த செய்தியை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். இது ரொம்ப ஆழமான சில கருத்துக்களை நான் சொல்லுவேன். சரியா? நல்லா கவனிங்க. இந்த அனுக்கிரகம் எல்லாத்துக்கும் என்ன ஆசை? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். எல்லாருக்கும் என்ன ஆசை? கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்கணும். அந்த அவருடைய அனுக்கிரகம் என் வாழ்க்கையில் இருக்கணும், அந்த கிருபை என் வாழ்க்கையில் இருக்கணும், அந்த அனுக்கிரகம் எனக்கு கிரேஸ், எனக்கு காரியங்கள் எனக்கு கிடைக்கணும், நான் அப்படி உயர்ந்து இருக்கணும். என் சகோதரர்கள் மத்தியில், என் குடும்பத்தின் மத்தியில் யோசேப்பின் அரிக்கட்டுகள் உயர்ந்தது, தானியேலுடைய தலை நிமிர பண்ணினது, அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. இவங்கெல்லாம் செய்தது போல என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அந்த அனுக்கிரகம் வந்து என்னை உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பங்கள் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினாலும் சிலர் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படுறதில்ல, சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் போராட்டங்கள் தொடருது, சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னாகுமோ 24:1 வாசித்தோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படின்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. பாருங்க, உலகத்தை படைச்சிட்டு அவர் சொல்றாரு, பூமியில இருக்க எல்லா ஜந்துக்களை படைச்சிட்டு நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். மனிதனை படைச்சிட்டு சொல்றாரு, அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவருடைய டியூட்டியே, அவருடைய பிரியமே, அவருடைய கேரக்டரை என்ன தெரியுங்களா? ஆசீர்வதிக்கிறது தான்.
தேவனுடைய குணாதிசயங்கள ஒன்று நம்மளை ஆசீர்வாதமாவே வச்சுக்கணும் அவர் விரும்புறாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம தொழுது கொண்டுட்டு, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம கையில வச்சுக்கிட்டு, இவ்வளவு ஆசீர்வதிக்கிறதே அவர் டியூட்டியா வச்சிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியமா வச்சிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறதே அவர் விருப்பமா வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை வச்சிருக்கோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாத குறைவுகள், சில நேரங்களில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். சில ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படலை. என்ன காரணம் அப்படின்றதான் இன்னைக்கு நான் சொல்லி உங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, 2 கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று விலக வேண்டியது, இன்னொன்று விளக்க வேண்டியது. அதாவது தள்ளி விட வேண்டியது. விலக வேண்டியதும் விளக்க வேண்டியதும் நாம் சரியாய் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய அனுக்கிரகத்தை, அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. விலக வேண்டியதும் நம்ம வாழ்க்கையில் சில பகுதிகள் உண்டு, விளக்க வேண்டியதும், அதாவது தள்ளிவிட வேண்டியதும். நம்மளே தள்ளிவிடணும். விலகிறதுனா என்ன? ஒரு காரியங்கள் வரும்போது நாமே விலகி போகிறது. இது நமக்கு தேவையில்லை, இவங்களோட நமக்கு சம்பந்தம் இல்லை, இவங்களோட நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி விலகி போகிற அனுபவம் இருக்கணும். அதான் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2வது விளக்க வேண்டியது. அது வரும், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதுவாக தேடி வரும். வந்தாலும் தள்ளி விட்டுட்டு நோ இதுக்கெல்லாம் நான் தீட்டுப்பட மாட்டேன். அங்கே நீங்கள் பார்த்தீங்கள, அங்கே பார்த்துருக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம் செய்து கொண்டான். அவன் விலகவும் செய்தான், விளக்கவும் செய்தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கணும், என் காரியம் ஜெயமா மாறணும். தானியேலு காரியம் ஜெயமா இருந்துச்சு, அவன் ஆசீர்வாதமா இருந்தானே. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, அவன் வாழ்க்கையில் இருந்தாரு. யோசேப்பு விளக்குனாரா விலகலையா? 2 பாருங்க. ஒன்று பாவம் வந்தபோது விலகுனாரு, இன்னொன்று காரியங்கள் நடத்த போது விலக்கி வைத்தார். நீங்க எல்லாருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்களேன். ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா மனிதருடைய வாழ்க்கை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க விலகின பகுதியும் இருக்கும், விளக்கின பகுதிகளும் இருக்கும். ஏன்னா நாம செய்ய வேண்டியதை நாம செய்தால் கர்த்தர் செய்ய வேண்டியதை நமக்காய் தவறாமல் செய்வார். இதான் நான் இந்த செய்தி எடுக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. நாம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்தால், நாம செய்யணும், நாம செய்தால் கர்த்தர் நமக்காய் செய்யக்கூடிய காரியத்தை, செய்ய வேண்டிய காரியங்களை தவறாம அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நான் இன்னும் விலைக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம் டைம், நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஞாபக சக்தியை தாங்க, கண்டிப்பாக கர்த்தர் தருவார். அதிகாரி கண்களில், திருத்துற ஆசிரியர் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க, கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆனால் இது எப்போ செய்வார் அப்படின்னா, அந்த எக்ஸாம் டைமில் பேப்பரில் கொஞ்சமாவது எழுதியிருக்கணும். எக்ஸாம் பேப்பரில் ஒன்றுமே எழுதாமல், எக்ஸாம் பேப்பரில் எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணாமல், சரியான காரியங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் நமக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம ஜெபித்து நடந்துருமா? அப்போ நாம் செய்ய வேண்டியதை நாம் செஞ்சுட்டு ஆண்டவரே நம்ம ஜெபித்தோம்னா அவர் நமக்காய் செய்ய வேண்டியதை தவறாமல் செய்ய வல்லமை உள்ளவர். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. லாசரு அங்கே நிற்கிறான். நீங்கள் வாசிங்களேன், அந்த யோவான் வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. லாசரு உயிர்த்தெழ வரும்போது ஏசப்பா அங்கே ஒரு இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். பாருங்க, நல்லா கவனிங்க. லாசருவை உயிர்த்தெழ செய்யணுன்றது ஆண்டவருக்கு விருப்பம். அவர் விரும்புகிறவர் மட்டுமல்ல, அதில் அற்புதம் செய்ய விரும்புகிறாரு. அவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் இன்னும் மரிக்கலை, நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன விருப்பம்னா லாசருவை எழுப்பிடணும், லாசருக்கு ஒரு அற்புதம் செஞ்சிடணும். லாசருடைய வாழ்க்கையில் எல்லாரும் பார்க்குற விதமாக இந்த குடும்பத்தை நான் எவ்வளவு நேசித்தேன், நான் கால தாமதமாக வந்தாலும் இந்த குடும்பத்துக்கு நான் செய்ய போகிற காரியம் இதுவரை செய்யாத அற்புதங்களில் அது ஒன்றாக இருக்க போகுது. எவரின் மகளை எழுப்பினது ஒரு நாளில், அதனால அது பெருசாக பேசப்படலை. மற்றவங்க பாடையை தூக்கிட்டு வந்த போது தொட்டு எழுப்பினது ஒரு நாளில், அது ஒரு பெருசாக பேசப்படலை. ஆனால் 4 நாள் ஆயிற்றே, நாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த போதும் தான் நேசித்த குடும்பத்துக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்பினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
அப்ப விரும்பின தேவனை ஆனா அவர் மட்டும் வான்னு சொல்ல விரும்பல. அங்க சொல்றாரு பாருங்களேன், கல்லை புரட்டி போடுங்கள். அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டியதை செய்தால் கர்த்தர் நமக்காய் செய்ய வேண்டியதை அவர் தவறாமல் செய்கிறவர். நாம கல்லை புரட்டணும், நாம செய்ய வேண்டியதை செய்யணும். அங்க பாருங்க, யோர்தான் பிரவாகித்து வருது. அது வரும்போது அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன, இந்த யோர்தானை கடந்து போனாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், தேவன் தங்க ஜனங்களுக்கு கொடுக்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துக்கு ஒரு மனிதன் கடந்து போகணும்னா சும்மா கடந்து போக முடியாது. அப்ப யோர்தானை கடந்து போகணும். யோர்தானோ பிரவாகித்து வருது, பயங்கரமா வெள்ளம் இருக்குது. இதை சாதாரணமா மனித யுக்தினால, மனிதனுடைய தந்திரத்தினால, மனிதனுடைய பலத்தினால கடந்து போக முடியாது. அப்ப என்ன செய்யணும், அவங்க போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற, முதல்ல உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமந்துகிண்டு ஆசாரியர்களை போய் காலை வைக்க சொல்லு. காலை வைக்கும் போது யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம செய்கிறத நாம செய்தால், அது ஊழியமா இருக்கலாம், அது சபையா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், எதுவா வேணா இருந்துட்டு போட்டுமே, எந்த காரியமா வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும், நாம செய்யறத நாம செய்தாதான் கர்த்தர் நமக்காய் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, நான் எதுவும் செய்ய மாட்டேன், 5 அப்பம் 2 மீன் தான், பெரிய தேவைதான், பெரிய கஷ்டம்தான். ஆனா அங்க ஒரு பையன் அவன் செய்தான் பாருங்களேன், கொண்டு வந்து இயேசுவின் கரத்தில் கொடுத்தான். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் கல்லை புரட்டி போட மாட்டேன், உடன்படிக்கை சுமந்து கொண்டு நான் யோர்தானில் நிற்க மாட்டேன், நான் உங்கள் கையில் கொண்டு வந்து அப்பத்தை மீனை கொடுக்க மாட்டேன், நான்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும், நீங்கள் என்ன பெருக பண்ணணும், நீங்கள் என்ன உயர்த்தணும். இது எந்த விதத்தில் நியாயம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்புகளும், நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறது உண்மைதான், நம்ம தேவன் எதிர்பார்க்கிறது உண்மைதான். அதான் நான் சொன்னேன் காலையில், ஆண்டவர் எவ்வளவு நீதி உள்ளவராக இருக்கிறாரோ, நன்மை செய்ய விரும்புகிறாரோ அந்த அளவு நீதி உள்ளவராகவும் இருப்பாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எவ்வளவு தேவன் அனுக்கிரகத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. நாம செய்ய வேண்டியதை நாம செய்யாம கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை நடப்பிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப நாம என்ன செய்யணும்? அதான் நான் சொன்னேன், 2 கருத்துக்களை சொன்னேன். ஒன்று விலக வேண்டியது, இன்னொன்று விளக்க வேண்டியது. இதை 2 ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் செய்யும் போது தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அந்த மனிதனை உயர்த்துகிறார், தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அளவில்லாத நன்மைகளை கத்த தந்து அந்த மனிதனை உயர்த்த அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வீடு சொல்ல முடியும், தேவன் பலத்த காரியத்தை செய்யணும் செய்வாரு, அற்புதத்தை செய்யணும் செய்வாரு, ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிப்பாரு. அதான் அவருக்கு பிரியம், அதான் அவருக்கு விரும்புறாரு, அப்படிதான் நம்ம இருக்க விரும்புறாரு. ஆனா நாம செய்ய வேண்டியதையும் தேவன் எதிர்பார்க்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து போறார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம முன்னாடி காலை வச்சா அந்த தடை விலகும். அங்க சொல்றாருல்ல, ஒவ்வொரு காரியத்திலையும் நீ காலை வைப்பா யோர்தான் பின்னிட்டு திரும்பும், நீ இதை செய் நான் உன் கூட வருவேன், நீ இருக்கிற பலத்தோடு போ. என்ன பலம் உனக்கு என்ன இருக்கோ அந்த பலத்தோடு நீ ஃபர்ஸ்ட் போ, எழும்பி போகும்போது நான் உன்னோடு வந்து பராக்கிரமமான காரியங்களை செய்வேன். அப்ப நாம செயல்படும் போது, நம்ம விட்டு கொடுக்கும் போது, நாம காரியங்கள் நடப்பிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் பின்பதாக நின்று நமக்காய் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் ஒரு 3 கருத்துக்களை நான் சொல்ல போறேன். விலக வேண்டியதும் விளக்க வேண்டியதும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியம். இதை ஒரு கிறிஸ்தவர்கள் ரொம்ப அறிந்திருக்கணும். நிறைய நேரங்களில் விலக வேண்டியதுக்கு விலகலை, விளக்க வேண்டியதுக்கு விளக்கலை, தள்ளிவிடலை. அது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன கேட்கணும், என்ன ஆசீர்வதியும் கேட்குறோம். அநேக கருத்துக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை வசனத்தை காட்டி கொடுத்து 3 கருத்துக்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதம் 1:1 வாசியுங்கள், நேரம் இருந்தால். சங்கீதம் 1:1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கனின் ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரும். 3 காரியங்கள் இங்க சொல்லப்படுது. நம்பர் 1, முதலாவதாக துன்மார்க்கனின் ஆலோசனை. 2, பாவிகளுடைய வழி. 3, பரியாசக்காரர் உட்காரும் இடம். இந்த 3லும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அல்லது ஒரு கிறிஸ்தவ மகன் அல்லது கிறிஸ்தவுக்குள் இருக்கிற நபர் இந்த 3ஐ குறித்தும் நல்ல வெளிப்பும் தெளிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரொம்ப முக்கியம்,
ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்னா எதையாவது ஒன்றை விட்டுறோம். நல்லா கவனிங்க, ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணியே சொல்கிறேன். விலக வேண்டியதும் இதில் இருக்குது, விளக்க வேண்டியதும் இதில் இருக்குது. நான் ரெண்டையுமே நான் காட்டி கொடுக்குறேன். ஒன்று, துன்மார்க்கனை விட்டு விலகணும், அவன் கொடுக்குற ஆலோசனையை விளக்கணும், தள்ளிவிடணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நல்லா கவனி, ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி கொண்டு வரேன். இது ரெண்டும் இல்லாதனால தான், நல்லா கவனிங்க, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், தொழிலில் ஃபெயிலியர், இன்னும் தெளிவற்ற தன்மை, இன்னும் ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஏன் என்னை தேவன் ஆசீர்வதிக்கலை, இன்னும் ஏன் தேவன் என்னை உயர்த்தலை, இன்னும் ஏன் தேவன் என்னை மேன்மைப்படுத்தலை? அவர் விருப்பமுள்ளவர் தானே, அவர் பிரியமுள்ளவர் தானே. உண்மைதான், அவர் பிரியமுள்ளவர் தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்தான், அவர் பிரியப்படுறார் தான். ஆனாலும் இந்த மூன்றில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில்? விலக வேண்டிய துன்மார்க்கன் உண்டு, துன்மார்க்கனோடு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அவன் கொடுக்கிற ஆலோசனைகளை விளக்க வேண்டும், தள்ளிவிடணும். ரெண்டாவது பாருங்க, பாவிகளை விட்டு விலகணும், அவன் கொடுக்கிற வழியை விட்டு நம்ம தள்ளிவிடணும், விளக்கணும். வித்தியாசம் இருக்கு. மூன்றாவது, பரியாசக்காரர், கேலி பேசுறவங்க, நக்கல் பேசுகிறவங்க, கிண்டல் பேசுகிறவங்க, அவங்க மத்தியில் இருக்கக்கூடாது. அதை விட்டு விலகி வரணும், அதை விட்டு விலகி நிற்கணும், அதில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அங்கே பாருங்க, உட்காரும் இடம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு அப்படி கம்பல் பண்ணாலும், ஒருவேளை நமக்கு அப்படி சமயங்கள் வாய்த்தாலும், ஒருவேளை நம்ம அங்கே போய் உட்கார வேண்டிய நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், நம்ம உட்கார்ந்துருக்க பேசல அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், அதை விட்டு தள்ளி விட்டு விலக்கி விட்டு கடந்து போக பிரயாசப்படணும். அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இது மூன்றும் கிறிஸ்தவத்தினுடைய தரம், கிறிஸ்தவத்தினுடைய உயர்வு, கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை. ஒரு மனிதன் குவாலிஃபைடு, ஒரு மனிதன் நல்ல மெச்சூர்டாக இருக்கிறாரு, ஒரு மனிதன் நல்ல ஒரு நல்ல ஒரு நபராக இருக்கிறாரு, முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறாரு, வளர்ச்சி நிறைந்தவராக இருக்கிறாருன்னா, இந்த மூணு விஷயத்தை அவர் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று, நான் சொன்னேன், துன்மார்க்கரின் ஆலோசனை, நல்லா கவனிங்க, இவைகளை விட்டு விலகவும் செய்யணும், விலக்கியும் விடணும். ரெண்டாவது, பாவிகளின் வழி. இது மூணுமே ரொம்ப முக்கியம். பாவிகளின் வழினா என்ன? அந்த காரியங்கள் நமக்குள்ள வரும், சில நான் பின்னாடி சொல்றேன். அந்த வழி வரும்போது பாவியை விட்டு விலகணும். அவங்க கொடுக்குற வழி இருக்கு பாருங்களேன். சில நேரங்களில் நம்ம பாவிட்டு இருந்து விலகிடுவோம், ஆனா அவங்க காட்டுற பாதையில போயிடுவோம். துன்மார்க்கனை விட்டு விலகிடுவோம், நமக்கு தெரிஞ்சிடும் இவன் துன்மார்க்கன்னு. ஆனா அவன் கொடுத்த ஆலோசனை நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும். நான் இதான் சொல்லித்தர போறேன். அவன் கொடுக்குற ஆலோசனைகளை நம்ம அப்பீல் பண்ண ஆரம்பிப்போம். ஏன் குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் குடும்பத்தில் இன்னைக்கு பிரிவினைகள், ஏன் குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு பிரச்சனைகள், ஏன் இன்னைக்கு எல்லாம் கஷ்டம் வருது, ஏன் இன்னைக்கு தோல்விகளை இது வருதுன்னா என்ன காரணம் அப்படின்னா, துன்மார்க்கனை விட்டு விலகி வந்துட்டோம், உண்மைதான். ஆனால் அவன் கொடுத்த ஆலோசனை இருக்கு பாருங்களேன், அது மைண்டுக்குள்ள இருந்து அதை நம்ம விளக்கலை. அது இருக்கிறதுனால இன்னைக்கு பிரச்சனை. அதனால தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க பிரியமா இருந்தும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமா இருந்தும், அதுவே அவர் விரும்புகிறதா இருந்தும் நம்மளால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. பரியாசக்காரர், அவங்களோட இடத்தை விட்டு விலகணும், அவங்க கொடுக்கிற உட்காரக்கூடிய இடத்தை விட்டு நம்ம விலக்கணும். வேணாம், எனக்கு அந்த என்ஜாய்மெண்ட் வேணாம், எனக்கு இந்த உலகத்துடைய ஸ்நேகம் எனக்கு வேணாம். எனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நிலை யோசிச்சு பாருங்களேன். ஆசீர்வதிக்கப்பட்டவங்கெல்லாம் இதுல சரியா நின்னதுனால தான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இந்த ஒவ்வொன்றா நான் வேகமாக நான் காட்டி கொடுத்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் வர நஷ்டத்தை தவிர்க்கவும், கஷ்டத்தை கடக்கவும், துஷ்டத்தை துரத்தவும், இஷ்டமானதை அனுபவிக்கவும் இந்த மூன்று அவசியம். நான் மீண்டும் சொல்றவா, நஷ்டத்தை தவிர்க்கவும், கஷ்டத்தை கடக்கவும், துஷ்டத்தை துரத்தவும், இஷ்டமானதை அடையவும் இந்த மூணு அவசியம். நான் சொல்ல உங்களுக்கு ரொம்ப புரியும் நினைக்கிறேன். ஏன் கஷ்டம் வந்தது? இந்த மூணுல எங்கேயோ மாற்றிக்கிட்டோம். ஏன் நஷ்டம் வந்தது? எங்கேயோ நம்ம ஆண்டவருக்கு விட்டு காரியத்தை நிற்கிறோம். ஏன் நமக்கு பிரச்சனைகள் வருது? எங்கேயோ நிற்கிறோம். இன்னைக்கு அதை தள்ளி விடுவோம்னா, இன்னைக்கு விலக்கி போடுவோம்னா, நான் சொல்கிறேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று, துன்மார்க்கரின் ஆலோசனை. வாசிங்கப்பா, சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நல்லா கவனிங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா? இது கொஞ்சம் ஸ்டெடியமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஆலோசனை எனக்கு வேண்டான்னு யாருமே சொல்ல முடியாது. குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை தேவை, தொழிலில் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை தேவை, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஆலோசனை தேவை, ஊழியத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஆலோசனை தேவை. எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் ஒரு மனிதனுக்கு ஆலோசனை மிகவும் அவசியம். நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எப்படி நம்மளை நம்மளுக்கு ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறாரோ அதே போல் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லவும் அவர் நமக்கு பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஏசாயா 9:6 படி அவர் நாமம் என்ன தெரியுங்களா? ஆலோசனை கர்த்தர். அவர் நாமமே ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கொடுக்கறதுல பிரியமுள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம எல்லா பகுதிகளிலும் ராஜாவுக்கும் ஆலோசனை அவசியம், ஊடக சேவகனுக்கும் ஆலோசனை அவசியம். நான் சொல்ல புரிந்து கொள்ளுங்க. ஆசிரியருக்கும் ஆலோசனை அவசியம், மாணவனுக்கும் ஆலோசனை அவசியம், ஒரு தலைமையில் இருக்கிற ஊழியருக்கும் ஆலோசனை அவசியம், விசுவாசமாக இருக்கிற விசுவாச மக்களுக்கும் ஆலோசனை அவசியம், ஒரு பெற்றோருக்கும் ஒரு முதிர் வயதுகளுக்கும் ஆலோசனை அவசியம், கீழே இருக்கிற சாதாரண சின்ன குழந்தைகளுக்கும் ஆலோசனை அவசியம். இன்றைக்கு ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் என்ன செய்வாங்களா? சீர்கெட்டு போவாங்க. ஆலோசனை இல்லைன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே சுகம் இருக்காது. வாசிங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், நினைச்சதுல நடக்காம போகும். அடுத்து, ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அவங்க ஆலோசகரால உறுதிப்படும். அவங்கனால தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வாசிங்க நீதிமொழிகள் 24:6 வாசிச்சு பாருங்க. ஆலோசனையினால ஜெயம் கிடைக்கணும்னு வசனம் இருக்கும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க. நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். பாருங்க, ஜெயம் கிடைக்கும், யுக்தி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், எல்லா சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், எல்லாமே ஆலோசனையினால. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆலோசனை தேவை. யாருக்கு ஆலோசனை தேவைன்னா தேவனுக்கு மட்டும்தான் ஆலோசனை தேவையில்லை. ஏன்னா அவருக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும்? அவருக்கு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரே ஆலோசனை கர்த்தர். அவரை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆலோசனை அவசியம். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ரைட். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஆலோசனை அவசியம்தான். ஆனால் நமக்கு ஆலோசனை கேட்கறது நல்லது தான். ஆனால் எல்லா ஆலோசனைகளும் நல்ல ஆலோசனைகள் அல்ல. எல்லாரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளும் நமக்கு நல்ல ஆலோசனைகள் அல்ல. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஏன்னா இப்போ நம்ம வாசித்தோம் பாருங்களேன், துன்மார்க்கரின் ஆலோசனையிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆலோசனை ஒன்று இருந்தால் கெட்ட ஆலோசனை ஒன்று இருக்குது. நம்ம ஆலோசனை பெறுறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் கூட இருக்கிறவங்க, முதிர்ந்தவங்க, பெரியவங்க, அவங்க ஆலோசனைக்காரர்களால் சில ஆலோசனை வந்தாலும் அதில் ரொம்ப கவனமுள்ளவங்களாக இருக்கணும். இதில் நிறைய பேர் தவறு செய்தனால தான் குடும்பம் பிரிஞ்சிருக்கு. நிறைய பேர் தவறு செய்தனால தான் குழப்பங்கள் இன்னும் தீரலை. நிறைய பேர் தேவையில்லாத நபரோடு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மைண்டுக்குள்ளே வச்சதுனால தான் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெயம் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஆனால் விலக்கு துன்மார்க்கனை விட்டு விலகிறது மட்டுமல்ல, அவன் கொடுத்த ஆலோசனைகளையும் உன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாத. ஏன்னா அது துன்மார்க்கமான ஆலோசனை, நல் ஆலோசனை இல்லை. நல் ஆலோசனைனா அதில் சுகம் இருக்கும், நல் ஆலோசனைனா சமாதானம் இருக்கும், நல் ஆலோசனைனா அதில் ஜெயம் இருக்கும். ஆனால் இங்கே கொடுக்குற ஆலோசனை துன்மார்க்கமான ஆலோசனை. யோசிச்சுப்பா, நான் 3 ஆலோசனைகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். எப்படி இருந்தெல்லாம் ஆலோசனை வரும் அப்படின்றதுக்கு 3 கருத்துக்களை வேகமாக சொல்கிறேன். நம்பர் 1, 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓம்ரியின் குமாரத்தியாகி அவன் தாயின் மேல் அத்தாலியாள். நல்லா கவனிங்க.
தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள். எப்படி இருந்தாங்களா? நான் சொல்றதை நீங்க இப்ப புரிஞ்சுக்குவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா புரியுவீங்கன்னு நினைக்கிறேன். கவனிச்சு கேட்டா ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆலோசனை இல்லாம, எனக்கு ஆலோசனையே வேணாம், யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு வழி, எனக்குன்னு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல சீர்கேடு உண்டாகும். அந்த இடத்தில் நல்ல வாழ்க்கை இருக்காது, அதுல ஜெயம் இருக்காது, அதுல சுகம் இருக்காது, அதுல வெற்றி கிடைக்காது. எல்லாருக்கும் ஆலோசனைகள் அவசியம். ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனையா உள்ளவனா இருப்பேன். அவரே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறேன்னு அவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை நம்ம கேட்டுட்டு இருந்தாலும் சில மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஆலோசனை ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்திலிருந்து நம்பர் 1, குடும்பத்திலிருந்தே நமக்கு துன்மார்க்க ஆலோசனை கடந்து வரலாம். ஆமாம், இங்கே பாருங்க, தாய் இன்னொரு சம்பவத்தை காட்டி கொடுக்கணுமா? காட்டி கொடுக்குறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும், அப்போ தான் க்ளீனாக தெரியும். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 21லிருந்து 24 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலியா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது 23ஆம் வசனம், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். அடுத்து 24, அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கேட்கிற எல்லாமே ஏன் குழப்பம், ஏன் குடும்பத்தில் இன்னும் விடுதலை ஆகலை, ஏன் இன்னும் ஒரு ஆசீர்வதிக்கப்படலைன்னா முதல்ல யாருக்கிட்ட இருந்து ஆலோசனை வருதுன்றதுல கவனம் உள்ளவங்களா இருக்கணும், நிதானிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிதானம் குறைஞ்சதுனால யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிறதுனால தான் பிரச்சனை. குடும்பத்திலிருந்தே சில ஆலோசனைகள் வருது பாருங்களேன். அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நான் சொல்லலை, எல்லாத்தையும் நான் குற்றப்படுத்தி பேச நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஆனால் கொடுக்குற ஆலோசனையை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். பைபிள் தான் காட்டி கொடுக்குது, நான் வசனத்தை தான் காட்டி கொடுக்குறேன். அத்தாலியாள் அவ ஒரு தாய் தான், ஆனால் தன் பிள்ளைகளை துன்மார்க்கமாக நடத்துகிறா பாருங்களேன். இங்கே ஏரோதியாள் கூட தான் இருக்கிறாங்க, ஆனால் அவன் தாய் போய் கேட்குறான் பாதி ராஜ்யம். தாய் என்ன சொல்லியிருக்கலாம், நீ விரும்பினதை கேளுமா, நீ விருப்பம் உள்ளதை வாங்கிக்க, உன் விருப்பத்துக்கு நம்ம அப்படி தானே சொல்லுவோம். நம்ம பிள்ளை வந்து கேட்டு இது மாதிரி யாராவது ஒருத்தங்க வாங்கிக்கன்னு சொல்கிறான், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு வா, அப்படிலாம் நம்ம சொல்லி அனுப்புவோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறா பாருங்க, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேளு. அப்போ நமக்கு வருகிற ஆலோசனை குடும்பத்திலிருந்து வருமானாலும் நிதானம் அவசியம். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். 2வது எங்கிருந்து ஆலோசனை வரும்? கவனம் கேளுங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவள் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி, நண்பர்களிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை, இதில் கவனம் அவசியம். இவங்க யார் தெரியுமா? கூடையே வளர்ந்து, அங்கே பாருங்க, தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் தன்னோடு கூட நிற்கிறவங்க. யெரொபெயாமை குறித்து நல்லா தெரிந்தவங்க. இவங்க வெளியில் இருக்கிறவங்க கிடையாது, சர்ச்சுக்குள்ளேயே உள்ளேயே இருக்கிற ஆள் தான், நல்ல பழகினவங்க தான், நல்ல நட்பு வட்டாரம் தான், நல்ல தெரியும் அவங்களுக்கு என்ன செய்யணும். முதியோருக்கு ஆலோசனையை தள்ளி விட்டுட்டு யெரொபெயாம் போய் நின்று அவன் நண்பர்கிட்ட கேட்குறான், நம்ம என்ன செய்யலாம், இவங்க சொன்ன இந்த காரியத்துக்கு, இந்த வட்டியை குறித்து, இந்த வரி வசூலிப்பதை குறித்து என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முதியோர் ஆலோசனையை தள்ளி விட்டுட்டு அங்கே பாருங்க, தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிறவங்களோட. அப்போ நண்பர் இடத்துலேருந்து கூட நம்ம கூட இருக்கலாம், நம்ம நினைக்கலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, அதையும் நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நான் மீண்டும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை. தானியேலுக்கும் நண்பர்கள் இருந்தாங்க, அவனுக்கு தானியேலுக்கும் ஆலோசனை கிடச்சிச்சு, நல்ல ஆலோசனை.
நான் சொல்கிறது, ஆலோசனைகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் நமக்கு வரலாம். குடும்பத்திலிருந்து வந்தாலும் அந்த ஆலோசனையை நிதானிக்கணும். இதனால தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இதனால தான் இன்னும் ஜெயம் எடுக்க முடியல, இதனால தான் இன்னும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியல. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, கிறிஸ்தவ வாழ்வினுடைய முதிர்ச்சி என்பது எதுலனா, ஒரு மனிதன் கொடுக்குறான் பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன பேசினாலும் நிதானிக்க அனுபவம் இருக்கும்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியம். இந்த துன்மார்க்கனை விட்டு விலகணும் இல்லை, இந்த ஆலோசனையை விட்டு விளக்கணும் இல்லை. அப்போ குடும்பத்திலிருந்து வரலாம், நண்பரிடத்திலிருந்து வரலாம். மூணாவது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வாசிங்க 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப முக்கியம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அதாவது பிரமுகர்கள், மேன்மையாய் நினைத்து கொண்டிருந்தவர்கள், அவர்களிடத்திலிருந்து கூட நமக்கு வருகிற ஆலோசனைக்கு கவனம் கொடுக்கணும். அந்த நாளில் அகித்தோப்பேலுடைய அந்த ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்ததாம். ஆனால் அப்சலோம் சாகிறதுக்கு காரணம் யாருன்னா இவன் தான், இந்த நபர் தான். நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினச்சிருவோம்னா, சில நேரங்களில் இவங்க பேசுனா சரியாக இருக்கும், இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். சில ஹீரோ ஒர்ஷிப், சில பிரமுகர்கள், சில முக்கிய பெரிய ஆட்கள் நம்ம மனதுக்குள்ள நினச்சிக்குவோம், அவங்க ரைட், அவங்க சொன்னால் சரியாக இருக்கும். அப்படி அல்ல. அவங்க சொன்னாலும் நிதானிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். யார் ஆலோசனை கொடுத்தாலும் சரிங்க, ரொம்ப நிதானிக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்துக்குள்ள, இந்த கால நேரத்தில் யார் எப்படிப்பட்ட பிரமுகராக வேணால் இருந்துட்டு போகட்டும், எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல வேணாலும் இருந்துட்டு போகட்டும், வேதம் நமக்கு பொய் சொல்லலையே, வேதம் நம்ம வெளிப்படுத்தி காட்டுது, வேதம் நம்மளை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போகுது. எவ்வளவு பெரிய ஊழியரா, எவ்வளவு பெரிய நபரா, எவ்வளோ பெரிய பிரமுகரா, எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கட்டும், அவங்க சொன்னால் கூட சற்று நிதானிப்போமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப கவனம் முக்கியம். இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் இதுதான் பிரச்சனை, இன்னைக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இதுதான். நான் ஒருத்தர் இவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்த உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். என்னைக்காவது கர்த்தரை போய் பார்க்குறோமா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்குறதே இல்லை. பைபிள் என்ன சொல்லுது நம்ம பார்க்கறது இல்லை. வசனம் என்ன சொல்லுது நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனைன்னு வந்த உடனே யாரையாவது ஒரு மனிதனை தேடுறோம், ஒரு பிரமுகரை தேடுறோம், நமக்கு பிடிச்ச ஹீரோ வர்ஷிப்பை தேடுறோம், நமக்கு பிடிச்ச ஒரு நபரை தேடி அவர்கிட்ட போய் கேட்போமா, இவர்கிட்ட போய் கேட்போமா? அதுதான் நம்ம விரும்பணுமே தவிர, தேவ சமூகத்தில் போய் நின்று எனக்குன்னு ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் எனக்கு அவர் கூட இருக்கிறார். அவர் இன்றல்ல காலத்திலும் எனக்கு ஆலோசனை கற்றுக் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னை வழி நடத்த உன்மேல கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். கண்ணை வைத்துனா சாதாரணமான அர்த்தம் இல்லை, 24/7 எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த தருணத்திலும் முன்னாடி முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு இது புரியலை, ஆண்டவரே எனக்கு இது விளங்கலை, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் அதை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை வழி நடத்தக்கூடிய நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதல் முயற்சி எங்கே போகுது? மனிதனிடத்துல தான் தேடி போகுது. தவறல்ல. ஆனால் நீங்கள் அப்போஸ்தலரில் வாசிச்சு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வசனத்தை ஆராய்ந்து, அங்கே பெரிய பட்டணத்தாரை குறித்து சொல்லப்படுது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இன்னைக்கு எந்த காரியத்திலிருந்து வந்தாலும் வேதத்தை, வசனத்தை, கர்த்தரை முன்ன வைத்து நம்ம கேட்போம்னா அது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியம். நிறைய இருக்குது. நான் 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். 1, குடும்பத்திலிருந்து கூட வரலாம். 2, நண்பர்களிடத்திலிருந்து கூட வரலாம். நிதானம் அவசியம். 3வது பிரமுகர்கள். நான் அடிக்கடி சொல்கிறது, யாரையும் தயவுசெய்து ஹீரோ வர்ஷிப்பாக பார்த்துடாதீங்க. அவர் சொல்லிட்டார்னா அது சரியாக இருக்கும், அவர் பேசிட்டார்னா அது அப்படியே நடக்கும், அவர் தான் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
எந்த மனிதன் சொன்னாலும் வேத வசனத்தை வைத்து அவர் சொன்னாலும் அந்த வசனம் என்ன சொல்லுது, அதுக்கு ஒத்து போகுதா, கர்த்தருடைய வசனத்தின்படி இது ஈக்குவலாக இருக்குதா, அது சரியான பாதைக்கு என்னை நடத்துதா, என்னை கரெக்டாக அவர் கிட்ட சேர்க்குதா என்பதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நீங்கள் கவனிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, இவரும் சொல்றாரு பாருங்களேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். எப்படி பேசுறாரு பாருங்க. நீங்க என்ன பின்பற்றுங்கன்னு அவர் சொல்லல. இது தேவ மனிதன் எப்படி சொல்றா பாருங்க. என்ன பின்பற்றி வா, என்ன ஃபாலோ பண்ணுன்னு ஒரு நாளும் பவுல் சொல்லல. சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்ன பின்பற்று. நல்லா கவனிங்க, நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க அந்த ஆலோசனைப்படி அவங்க போது சரியா இருக்கிறாங்களாம் செக் பண்ணணும். நம்ம அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம என்ன செய்ய, பிரமுகர் பெரிய ஆளுன்னு நம்ம விட்டுறோம், டக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துடுறோம். இல்லை, வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்களேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நான் அவரை காட்டி கொடுக்குறேன், நான் ஒரு பாதை தான், நீ அவரை பார்த்து வா, அதுதான் அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனிதர்களை பார்த்து ஓடினதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு மனிதனை விட்டுட்டு இந்த வேதம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். இந்த சத்தியத்தின்படி அடிக்கடி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் சொல்லுவாங்க, பைபிள் வசனத்தின்படி நான் ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சிட்டா, அந்த வசனத்துக்கு மதிப்பு கொடுத்துட்டா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சகிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு நமக்கு விட்டு கொடுக்க, குடும்பத்தில் வர பிரச்சனைக்கு காரணம் என்ன? விட்டு கொடுக்க மனசில்லை. ஏன் தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோமே தவிர வேதம் என்ன சொல்லுது, வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, வசனத்தில் எப்படி நான் வாழணும், எனக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு கற்றுக்கிட்டா, அதை ஒரு மனுஷன் கவனிச்சுட்டான்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், அநேக தோல்விகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு 7 கருத்துக்களை நான் வேகமாக உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்க, சரியா? இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்பர் 1, தேவ பயம் அற்றவர்களாக இருப்பார்கள். நல்லா கவனிங்க, இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடாது. நான் எச்சரித்து சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ரொம்ப முக்கியம். தேவ பயமே அற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது அவங்க கிறிஸ்தவங்க தான், நான் மீண்டும் சொல்கிறேன், நல்லவங்க தான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. எப்போதும் ஐயோ பேசும்போது செய்யும்போது என்னை கர்த்தர் பார்க்குறாருன்னு பார்க்காம இஷ்டத்துக்கு அவங்க வந்ததுக்கெல்லாம் பேசுவாங்க. அப்படின்னா அந்த ஆலோசனையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்பர் 2, 2வது, தங்களின் சொந்த குடும்பத்தில் உள்ள குறையை பற்றி பேசாமல் மற்ற குறைகளை எடுத்து பேசுவாங்க. இவங்க ஆலோசனை கேட்கக்கூடாது. அவங்க குடும்பத்திலேயே அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பேச வரவங்க எப்படி பேசுவாங்கன்னா, அந்த பிரச்சனையை பேச மாட்டாங்க. யாருமே தன் பலவீனத்தை சொல்லாமல் அடுத்த பலவீனத்தை ஒருத்தவங்க சுட்டி காட்டியே சொல்கிறாங்கன்னா அவங்க தவறான ஆலோசனை கொடுப்பாங்க. அதனால் அவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ முக்கியமான கருத்து பாருங்க. நிறைய நான் விலைக்கு வசனம்லாம் இருக்குது, எனக்கு நேரம் இல்லாத சுருக்கமாக சொல்கிறேன். 1, தேவ பயம் அற்றவர்களாக இருப்பாங்க. பயமே இருக்காது. பேசுறதுல கொஞ்சம் கூட ஐயோ கர்த்தர் பார்க்குறாரு, என்னை கர்த்தர் நீதி செய்வார், அவர் எனக்கு நியாயம் பண்ணுவார், அவர் நான் இதை சொல்லும்போது நான் எந்த எண்ணத்தில் சொல்கிறேன் அதை கர்த்தர் அந்த பயமே இருக்காது. வந்தது போனது இது எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற நபருடைய ஆலோசனையே கேட்காதீங்க. 2வது, தன் குடும்பத்தில் தன் வாழ்க்கையில் இருக்கிற குறையை பற்றி சொல்லாமல் அடுத்தவங்க குறையே சொல்லி பேசுகிறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்கன்னா அவங்க ஆலோசனை கேட்கறதுல கவனமாக இருங்க, சரியா? 3வது, சரியா, சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் கீழ்ப்படுதலும் இல்லாதவங்கள்ட்ட இந்த ஆலோசனையை கேட்காதீங்க. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், கீழ்ப்படிதல், இவங்க 3மே இவங்கள்ட்ட இல்லைன்னா இவங்க சொல்லுகிற ஆலோசனைக்கு உட்படக்கூடாது. ரொம்ப அழகாக எழுதுறீங்க. 4வது, 4th, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் விலைக்கு சொன்ன வசனம் இருக்குது, நபர்கள் இருக்காங்க, சம்பவம் இருக்குது, சரியா? ஆனால் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். 4வது, கனத்தையும் மரியாதையும் புகழையும் மற்றவங்களுக்கு
கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தங்கம் மட்டும் எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஆலோசனை கேட்காதீங்க. கனம், மரியாதை, புகழ், இது மூன்றையும் அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தாங்கள் எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஆலோசனையே கேட்காதீங்க. உங்கள் கூட தான் இருப்பாங்க. சரியா? நான் சொன்னேன், குடும்பத்திலேருந்தே வரலாம், நண்பரிடத்திலிருந்து வரலாம், பிரமுகர்களிடத்திலிருந்து கூட வரலாம். சரியா? இன்னும் 5 இருக்குது, நான் இன்னும் 3 தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. கனத்தையும் மரியாதையையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு, ஆனால் தாங்க கனமுள்ளவங்களாக இருக்கணும், அடுத்தவங்க மதிப்பு கொடுக்கணும் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட கேரக்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு நோ, எதையுமே காதில் வாங்காதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். நம்பர் 5. சரியா? தாங்கள் நற்பெயர் பெறுவதற்காக எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளுகிறவங்க ஆலோசனையே கேட்காதீங்க. அடுத்தவங்க பெயரை கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டாங்க. அதான் அர்த்தம். தாங்கள் நற்பெயர் பெறுவதற்கு அடுத்தவங்க பெயரை கெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்க. அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருக்க கிருபை செய்வாராக. நம்பர் 6 ரொம்ப முக்கியம். கோபத்தை சீக்கிரம் காட்டாமல் மனதில் வைத்து கொள்ளுகிறவங்களை ஆலோசனையை கேட்காதீங்க. கோபத்தை சீக்கிரமாக வெளிப்பட்டிடாமல், நல்லா கவனிங்க. கோபம் சொன்னாலும் பாவம் செய்யாதீங்க வசனம் சொல்லுது. சரியா? சூரியன் அஸ்தமிப்புக்குள்ளே உங்கள் கோபம் தனியாக கடவுதுன்னு சொல்லுது. ஆனால் சிலரை குறித்து வேதம் சொல்லுது, கோபம் குடிகொள்ளுமா. நான் சொல்கிற ஆள் இவங்க கோபத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்போ தருணம் எப்போ நேரம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் சத்தியம் வெளிப்படாது. அதாவது பயங்கரமான பிரச்சனைகள் தான் வரும். இன்றைக்கி நிறையா குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணமே இதுதான். 2 குடும்பத்துலேயும் 2 பிள்ளைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. 2 கணவன் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் சேர்ந்து வாழ விரும்புகிறாங்க. ஆனால் இருக்கிற பெற்றோர்களுக்குள்ளே இருக்கிற கோபமும் எரிச்சலும் வன்மையும் பிள்ளைகள் வாழ்க்கையை 2ஆக பிரிச்சிருச்சு. இன்றைக்கி அப்படிலாம் இருக்குது. ஸோ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமனம் மணிஞ்சிடணும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்து இருக்காங்க பாருங்கள், அவங்க ஆலோசனையை கோபக்காரனுக்கு தோழன் ஆகாது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ கோபமாக இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்கக்கிட்ட ஆலோசனை செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. சரியா? 7வது மிக முக்கியம். உலகத்தின் மீது பிரியமும் ஈர்ப்பும் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ஆலோசனை கேட்காதீங்க. உலகத்தின் மேலே பிரியம் ரொம்ப இதாக இருப்பாங்க. அதாவது நீதியா நன்மையா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா நீதியை விட்டுட்டு நன்மையை பேசுவாங்க. அப்படின்னா கவனமாக இருக்கணும். நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நீதியும் நன்மையும் வச்சு நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னா ஆலோசனை கேட்டிங்கன்னா நீதியை விட்டுருவாங்க, நன்மையை பற்றி கொள்றதை பற்றி பேசுவாங்க. அப்போ நிதானிக்கணும், இவங்க உலக ஆசை உள்ளவங்கன்னு. பணத்தின் மேலே ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே பண ஆசை இருக்கும், உள்ளத்துக்குள்ளே அந்த காரியங்கள் இருக்கும். வெளியில் தெரியாது. வெளியில் இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியில் இருக்கும்போது ரொம்ப தெளிய காசு. அதான் நம்ம தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதுங்க. வெளியில் பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட கவனித்து பார்த்தா உலக பிரியமும் ஆசைகளும் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் எந்த சூழ்நிலையிலும் ஆலோசனை கேட்காதீங்க. அல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் இதுதான் துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கனின் ஆலோசனையில் நில்லாமலும் ஒரு நாளும் நிற்காமல் இருந்தோம்னா விளக்கணும்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமான கருத்து நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி துன்மார்க்கரின் ஆலோசனை எங்கேருந்து வேணாலும் வரும் பிரதர், எங்கே இருந்து வேணாலும் நமக்கு வரும் சிஸ்டர். ஏன்னா ஆலோசனை நமக்கு அவசியம். ஆலோசனை இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் ஒருத்தட்ட போய் இதை குறித்து நான் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக கேட்போம். அந்த ஆலோசனை வரும்போது நிதானிக்க தவறிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் வச்சிருக்கிற உயர்வு, கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மைகளை இழந்து போவதற்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தான், கர்த்தர் நம்மளை பிரியமாக இருக்கிறார் தான், கொடுக்கறத விருப்பமுள்ளவர் தான். ஆனால் விளக்க வேண்டியதையும் சரியாக நிதானிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சிடுவோம்.
அப்போ இன்னைக்கு காலையில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த துன்மார்க்கரின் ஆலோசனைக்கு என்னை தப்புவித்து கொள்ள எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை குழந்து இது ஒரு நல்ல ஒரு காரியம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் மேன்மைகள் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் உயர்வுகள் வராமல் போனதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு சில நபர்களால் இருக்கிற பிரச்சனை. அந்த துன்மார்க்கனை அவங்க கொடுக்குற ஆலோசனையை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு சொல்லுங்க, நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தில் என் ஆலோசனையை நான் தேடுவேன். சொல்லுங்க, உங்கள் வசனத்தில் தான் என் பிரச்சனைக்கு சொல்யூஷன், என்னுடைய ப்ராப்ளத்துக்கு, என்னுடைய வருகிற போராட்டத்துக்கு, நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு மனுஷங்களை நான் தேடி போகிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தில் நான் தேடி கண்டுபிடிக்க, உங்களுடைய சமூகத்தில் நான் தேடி கண்டுபிடிக்க, உங்களுடைய பிரசன்னத்தில் நான் கண்டுபிடிக்க எனக்கு கர்த்தர்களுக்கு கிருபையை தருவீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுறவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆலோசகராக இருப்பதற்காய் நன்றி. எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆலோசகராக இருக்கணும்? கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து எனக்கு வாங்க ஆண்டவரே, என் தேவை உண்டு, எனக்கு வழி தெரியலை, நான் போக வேண்டிய பாதை தெரியல, ஆனால் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் ஒருத்தர் உண்டு. அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க பாப்போம், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, ஓ இயேசுவே தேவைகள் ஒன்றும் தடையில்லை. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி எனக்கு ஆலோசகராக வந்து விளங்குங்க ஆண்டவரே. நான் ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் ஒரு மெச்சூர்ட் பர்சன், கிறிஸ்துவுக்குள் நான் வளர்ந்தவன் என்பதை என் வாழ்க்கையில் நான் நிரூபித்து காட்டணும்னா ஆண்டவர் துன்மார்க்கரின் ஆலோசனை அதை நடக்காதபடி அதை விலகி நிற்க, விளக்க வேண்டியதை விலக்கி விட கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருக்குள்ளும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். எந்த இடத்திலிருந்து ஆலோசனைகள் வந்தாலும் அதை நிதானிக்கக்கூடிய, அதை கவனிக்கக்கூடிய உன்னத கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.